நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 1-3-2025க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் மாசி மாதம் 17ஆம் தேதி, மார்ச் மாதம் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மற்றும் 8:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 9:30 மற்றும் 10:30. ராகு காலம் 9 மற்றும் 10:30. குளிகை 6 மற்றும் 7:30. யமகண்டம் 1:30 மற்றும் 3. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று அதிகாலை 4:40 வரை பிரதமை, பின்பு துவிதியை. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:43 வரை பூரட்டாத்தி, பின்பு உத்திரட்டாத்தி. யோகம் இன்று காலை 6:27 வரை சித்த யோகம், பின்பு பிற்பகல் 1:43 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் 1:43 வரை ஆயில்யம், பின்பு மகம். மேஷம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு இன்னல்கள் தீர்ந்து முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இறைவனை வழிபட வேண்டிய நாளாகவும் இருக்கக்கூடும். எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்வது நல்லது. திட்டமிட்ட காரியம் ஒன்று கண்டிப்பாக நடைபெறுங்க. சில சிக்கல்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும். பணியாளர்களால் சின்ன சின்ன தொல்லைகள் உண்டாகும். இன்று குறையாக நின்ற பணிகள் மீண்டும் தொடருங்க. சிக்கல்களை சரி செய்வது உங்க கையில் உள்ளது. கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். முன்கோபப்பட வேண்டாம். பயணங்களால் உங்களுக்கு பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். வராமல் நின்ற பணம் வரக்கூடும். சகோதரத்தின் வெளிப்பாடு பயணம் கண்டிப்பாக இனிமையாக அமையுங்க. சுயசார்பும் தன்னிறைவும் ஏற்படக்கூடும். குடும்ப பிரச்சனைகள் நல்ல முடிவை கொடுக்கும். இன்று செலவுக்கேற்ற வரவுகள் கண்டிப்பாக வரக்கூடும். கைவிட்டு போன பொருட்கள் உங்களிடம் வந்து சேரக்கூடுங்க. பெண்கள் உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய செலவுகளை சரி கட்டி விடுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்குங்க. இன்று காதல் போன்ற விஷயங்களை தெளிவு வேண்டும், குழப்பம் வேண்டாம். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். காதலில் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுவது நல்லது. இன்று மாணவர்கள் அவசரப்பட வேண்டாம். இன்று தெளிவான சிந்தனை ஒரு பக்கம் இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். மாணவர்களுக்கு இன்று கல்வி மீது முழு அக்கறை இருக்குங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி இன்று கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். இன்னல்கள் தீர்வதற்கு இறைவனை வழிபட வேண்டிய நாளாக இருக்கும். எதற்கும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பேசுங்கள். பணிகளை விரைவாக இன்று நீங்க முடித்து காட்டுவீர்கள். குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது நல்லது. கைவிட்டு போன பொருட்கள் உங்களிடம் வந்து சேரக்கூடுங்க. பரணி எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். பயணங்கள் மூலம் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதையும் செயல்படுத்துவது நல்லது. பணிகள் நிறைவேற கொஞ்சம் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். இன்று உங்களுக்கு விவசாய துறையில் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியும். கிருத்திகை காரியங்கள் கச்சிதமாக நடைபெறக்கூடும். பயணங்களால் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தொல்லை கொடுத்தவர்கள் இன்று விலகி செல்லக்கூடும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயம் தெளிவு வேண்டும். பொருள் சேர்க்கை ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. சகோதரத்தின் வெளிப்பாடு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் நாளாக இருக்க கொடுங்க. ரிஷபம் ராசினியர்கள், இன்று மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். சொந்த பந்துகளால் வந்த துயர் விலகி செல்லக்கூடுங்க. தொல்லை கொடுத்தவர்கள் படிப்படியாக விலகி செல்லக்கூடும். நிதானத்துடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். வருங்கால நலன் கருதி புதிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். முதலீடுகள் சம்பந்தமான விஷயங்களில் தெளிவு பிறக்குங்க. பொது வாழ்க்கையில் உங்களுக்கு தெளிவு பிறக்கக்கூடும். முக்கிய பொறுப்புகள் தேடி வரக்கூடும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். செயல் திறமை இன்று வெளிப்படக்கூடும். சுதந்திரமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. வாய்ப்புகள் நல்லபடியாக கிடைக்கும். இன்று வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. மேலிடத்தில் ஏற்படக்கூடிய கனிவான சூழல் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும்.
குடும்ப பிரச்சனை பற்றி யாரிடமும் சொல்ல வேண்டாம். கணவன் மனைவி இருவரும் பேசி எடுக்கும் முடிவுகள் வெற்றி கொடுக்கும். பிள்ளைகளுக்கு தேவையானவற்றை வாங்கி கொடுப்பீர்கள். பெண்கள் அந்நிய தேச பயணங்கள் செல்ல போட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். விருப்பங்கள் ஓரளவு நிறைவேறும். பெண்களுக்கு அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் கிடைக்கக்கூடும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். மனக்குழப்பம் இருக்கும். முடிவுகளை தெளிவாகிடுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கல்வியில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. உயர்கல்வி உங்களுக்கு சிறப்பாக அமைதி விட கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். செயல்பாடுகளில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குங்க. நிம்மதியான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். சொந்த பந்துகளால் வந்த துயர் விலகி செல்லும். இன்று உங்களுக்கு செயல் திறமை வெளிப்படும் நாளாக இருக்கக்கூடும். ரோகிணி. இன்று நீங்க சுதந்திரமாக செயல்படுவீர்கள். பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்குங்க. வாய்ப்புகள் வாயில் கதவை வந்து தட்டும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் கனிவாக நடத்துக் கொள்வீர்கள். இன்று நீங்க அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். செயல் திறமை வெளிப்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மிருக சிரிஷம். வெளி உலக தொடர்பு விரிவடையும். சுதந்திரமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. சொந்த பந்துகளால் வந்த துயர் விலகி செல்லக்கூடும். தொல்லை கொடுத்தவர்கள் கூட காணாமல் போக கொடுங்க. இன்று விஐபிகளின் சந்திப்பினால் விருப்பங்கள் நிறைவேறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள். இந்த நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். விஐபிகளின் சந்திப்பினால் விருப்பங்கள் நிறைவேறுங்க. வீடு இடம் வாங்க முயற்சி கண்டிப்பாக கை கொடுக்கும். அன்பு நண்பர்களின் ஆதரவும் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். ஆதாயம் கிடைத்து நிம்மதி ஏற்படக்கூடும். கேட்ட இடத்தில் பண வரவு கண்டிப்பாக இருக்குங்க. மதிநுட்பத்துடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். அடுத்தவருக்காக எந்த ஒரு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது நல்லது. நல்ல நண்பர்களை சேர்த்துக் கொள்வீர்கள். உறவிடம் இருந்த பகை கண்டிப்பாக மாறும். பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க. பெண்களால் இருந்த தொல்லைகள் கண்டிப்பாக மறையும். மன நிம்மதி பிறக்குங்க. பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். அண்டை அயலாரின் ஆதரவு கண்டிப்பாக இருக்கும். குறுகிய தூர பயணங்கள் செல்லக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. பயணங்களின் பொழுது கவனம் இருக்கட்டும். என்று பெண்கள் மன அழுத்தம் ஏற்பட்டு கொஞ்சம் சரியாகுங்க. பணி சுமை ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கும். பெண்கள் நூதன பொருள் சேர்க்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தையும் மேம்படுத்திக் கொள்வீர்கள். காதல் குழப்பத்தை தாங்க கொடுக்கும். பயப்பட வேண்டாம். கொஞ்சம் பொறுமை காப்பது நல்லது. இன்னும் 2-3 நாட்கள் போகட்டும். இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. மாணவருக்கு இன்று நல்ல நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் செல்லக்கூடும். சில விஷயங்களை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம். இன்று மன வருத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். விடாபிடியாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சுமூகமான உறவை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பண நெருக்கடிகள் கொஞ்சம் இருக்குங்க. எதையும் பார்த்து பக்குவமாக செயல்படுத்துங்கள். எதிலும் அவசரம் வேண்டாம். திருவாதிரை. இந்த முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கும். நூதன பொருள் சேர்க்கை என்று ஏற்படக்கூடும். சொந்த பந்தங்களால் வந்த துயர் விலகி செல்லக்கூடுங்க. சோதனையிலும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். விஐபிகளின் சந்திப்பினால் விருப்பங்கள் நிறைவேறும். இன்று புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். அண்டை அயலாரின் ஆதரவு கிடைக்குங்க. இன்று உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோபம் வரக்கூடும். கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். புனர்பூசம். பயணங்களின் பொழுது கவனம் இருக்கட்டும். கடன் சுமை கொஞ்சம் அதிகரிக்குங்க. இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ வேண்டும். மன நிம்மதியை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. வீடு இடம் வாங்க முயற்சி கூட கை கொடுக்கும். விருப்பங்கள் ஓரளவு நிறைவேறும். இன்று நீங்க புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். மாறுபட்ட சூழல் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழலும் இருக்குங்க.
வர வேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். பயப்பட வேண்டாம். கடகம் ராசினியர்கள். இந்த மனக்குழப்பம், கஷ்டம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். கடன் சுமையும் கண்டிப்பாக குறையும். கடந்த 2 நாட்களாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். காலை நேரத்திலேயே நல்ல தகவல் வந்து சேருங்க. உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். எதிர்பார்த்த சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்கும். புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய முயற்சி வெற்றி கொடுக்கும். ஆர்வமுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று புதிய வாய்ப்புகள் வீடு தேடி வரக்கூடுங்க. சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் வரக்கூடும். அரசியல்வாதிகளுக்கு அலைச்சல் கண்டிப்பாக இருக்கும். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. இன்று எதிலும் திண்டாட வேண்டிய சூழல் கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு எதிரானவர்கள் உங்கள் மேல் கொஞ்சம் ஆத்திரம் கொள்ள வேண்டியிருக்குங்க. இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்வீர்கள். ஆனந்தமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். நல்ல நல்ல வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்கும். வாழ்க்கை தரமும் இன்று மேலோங்கிவிடக்கூடும். பெண்கள் இன்று முன்னேற்றமான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள கொடுங்க. காதல் மனக்கசப்பை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றி கொடுக்கும். காதலை பொறுத்தவரை கொஞ்சம் புரிந்து கொண்டு செயல்படுங்கள். முன்கோபம் வேண்டாம். என்று மாணவர்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். கல்வியில் ஜெயிக்கக்கூடிய அம்சம் இருக்குங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். கல்வி பற்றிய புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று நீங்க கடன் சுமையை குறைத்துக் கொள்ள வேண்டும். அதிக வட்டி தொகைக்கெல்லாம் கடன் வாங்க வேண்டாம். வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஓரளவு தீர்வு கிடைக்குங்க. இன்று நிலுவையில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். எதிலும் யோசித்து செயல்பட்டால் வெற்றி இருக்கும். முன்னேறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக அமையும். இன்று உங்களுக்கு பொருளாதார விருத்தி ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பூசம். என்ற பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கடந்த சிக்கல்கள் படிப்படியாக குறைத்துக் கொள்ள முடியும். காலையில் வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். மனம் தடுமாற்றம் கொஞ்சம் இருக்கும். மாலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக அமையும். சொந்த பந்த வருகையினால் உங்களுக்கு செலவுகள் மட்டும் கட்டுக்கடங்காமல் சென்று கொண்டிருக்கும். ஆயில்யம். கண்டிப்பாக நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமையுங்க. எதிலும் தைரியமாக ஈடுபடுவது நல்லது. குழப்பங்கள் இல்லாமல் செயல்படுவது மிக நல்லது. மனதை கொஞ்சம் அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். நேரம் காலங்கள் பார்த்து எதிலும் ஈடுபட வேண்டும். திட்டங்கள் அனைத்தும் பலிக்கக்கூடும். வாழ்க்கை தரம் கண்டிப்பாக மேலோங்கும். இன்று உங்களுக்கு சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய சூழல் இருக்குங்க. அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்குங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழுங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்குங்க. சிம்மம் ராசினியர்கள். இன்று துணிச்சலுடன் சில முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும். சங்கடங்களை தீர்ப்பதற்கு கொஞ்சம் சாமர்த்தியமாக செயல்பட வேண்டியிருக்கும். சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியிருக்கும். மனதை கொஞ்சம் தெளிவாக வைத்துக் கொள்வது உங்க கையில் உள்ளது. நிர்வாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக அணுகுங்கள். உடல் ஆரோக்கியம் படிப்படியாக சீராகும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். கொஞ்சம் ஓய்வு எடுப்பதற்கான சூழலும் இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். நட்பாலும் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடும். சில துயரங்கள் இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். சேமிப்பை உயர்த்தக்கூடிய முயற்சி கை கொடுக்கும். வாகன பராமரிப்புக்காக ஒரு தொகையை செலவிட்டு மகிழ்வீர்கள். தாய் வழி ஆதரவில் இருந்த தடைகள் விலகி செல்லுங்க. என் குடும்பத்தில் தந்தைக்கு உடல்நிலையில் கொஞ்சம் சீரான முன்னேற்றம் இருக்கும். தங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் கண்டிப்பாக வரும். சுபகாரிய விஷயமாக வெளியூர் பயணம் செல்ல வேண்டியிருக்கும். இன்று வாழ்க்கையில் உங்களுக்கு கண்டிப்பாக குதூகலம் பிறக்குங்க. இல்லத்தில் அனைவரின் ஒத்துழைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். எந்த முயற்சியும் தயக்கமின்றி செய்ய கொடுங்க. நட்பு வட்டம் பெருகும் நாள் என்று சொல்ல முடியும். இன்று பெண்கள் அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். காலையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு வாய்ப்புகள் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். பெண்களுக்கு இன்று நல்லவைகள் நடக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. காதல் குழப்பத்தை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றி கொடுக்கும். காதலுக்காக நீங்க மன வருத்தம் கொள்ளாதீர்கள். நடப்பவை கண்டிப்பாக பொறுமையாக அணுகுங்கள். என்று மாணவர்கள் சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி செயல்படுவது நல்லது. கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். உயர்கல்வியில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று நட்பு வட்டம் விரிவடையக்கூடும். இந்த நாள் இனிய நாளாகவும் இருக்கக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில்
காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று நீங்க பேசும்பொழுது ரொம்ப ரொம்ப கவனம் இருக்கட்டும். பொதுவான விஷயங்களை தலையிடும் பொழுது கவனம் இருக்கட்டும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. அவசர முடிவுகளை இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். ஓரளவு முடிஞ்சளவு நீங்க ஓய்வெடுத்துக் கொள்வதும் நல்லது. பூரம். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்வீர்கள். கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். எந்த முயற்சியும் தயக்கமின்றி செய்வீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். பழைய பாக்கிகள் ஓரளவு வசூலாகுங்க. வராமல் என்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். இன்று உங்களுக்கு உத்தியோக முயற்சி கண்டிப்பாக கை கொடுக்கும். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. உத்திரம். இந்த நாள் கண்டிப்பாக இனிய நாளாக இருக்கும். என்ன ஒன்று முயற்சிகளில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். வராமல் என்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். பயப்பட வேண்டாம். காலையில் உங்களுக்கு நல்ல செய்தியில் வரக்கூடுங்க. தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். இன்று பணிவாக நடந்து கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். திருப்தியுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு செல்வ நிலை சீராக உயருங்க. சங்கடங்களை ஓரளவு சமாளிக்கக்கூடிய தைரியம் ஏற்பட கொடுங்க. கன்னி ராசினியர்கள். இன்று உங்களுக்கு வெளி உலக தொடர்பு விரிவடையும் நாளாக இருக்கக்கூடும். காலையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. பெரிய முயற்சிகளுக்கு பின்னர் வாழ்க்கை உங்களுக்கு மேம்படக்கூடும். சொந்த பந்தங்கள் வருகின்ற இருக்கக்கூடும். சுகமான நெத்திரை என்று ஏற்படக்கூடும். சங்கடங்களை எப்படியாவது சரி செய்து விடுவீர்கள். காலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. ஆதரவு கரம் நீட்டும் நாளாக இருக்கக்கூடும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கக்கூடும். சகோதர வழி பிரச்சனைகள் ஓரளவு கண்டிப்பாக சரியாகும். தொழில் முன்னேற்றத்திற்காக முக்கிய புள்ளிகளை சந்தித்து வருவீர்கள். இன்று வெளி உலக தொடர்புகளை மேம்படுத்திக் கொள்வீர்கள். கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. பொருள் வரவு கண்டிப்பாக கொடுங்க. பெண்கள் இந்த நாளை அற்புதமாக கொண்டாட முடியும். நல்ல ருசியான உணவுகளை உண்டு மகிழ முடியும். கோவில் குளங்களுக்கு சென்று வரக்கூடும். பெண்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்குங்க. கனவுகளும் கண்டிப்பாக நனவாக கொடுங்க. பெண்கள் கற்பனை திறன் வாய்ந்தவராக காணப்படுவீர்கள். காதலை பொறுத்தவரை பெரிய அளவில் பிரச்சனை இருக்காது. பயப்பட வேண்டாம். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். என்று மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். தைரியமாக காணப்படுவீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்குங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். என்ற மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். வாழ்க்கையில முன்னேற எடுக்கும் முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. மனம் கொஞ்சம் பதட்டமாகவே காணப்படக்கூடும். முடியாத காரியத்தை கூட கண்டிப்பாக முடித்து காட்டுவீர்கள். ஏனுதனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். அடுத்தபடி உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். இன்று உங்களுக்கு பொன்னான நாளாக நல்ல நாளாக அமைந்துவிடக்கூடும். அஸ்தம். முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். தைரியமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். காலையில் வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்குங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். ஏனோதனமாக செயல்பட்ட நிலை மாறிவிடக் கொடுங்க. இன்று நீங்க பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் துடிப்புடன் செயல்படக்கூடிய நாளாக இருக்கக்கூடும். சித்திரை. இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்ல முடியுங்க. பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. அடுத்தபடி உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். பொருளாதாரத்தை கண்டிப்பாக விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். எண்ணுதனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறுங்க. முயற்சி கண்டிப்பாக திருமணியாக்கும். இந்த நாளை நீங்க இனிமையான நாளாக கொண்டாடி மகிழ முடியும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் ஆன்மீகத்தில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். துலாம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். வளர்ச்சி கூடும் நாள் என்று கூட சொல்ல முடியும். நேற்றைய பணி ஒன்றை இன்று சாதுரியமாக செய்து முடிப்பீர்கள். துரிதமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காணாமல் போன பொருள் கண்டிப்பாக கையில் கிடைக்குங்க. உடல் நலம் சீராகி இன்று உற்சாகத்தை கொடுக்கும். மனக்கவலை கண்டிப்பாக தீருங்க. வீண் அலைச்சலும் அதனால் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாத சூழலும் ஏற்படக்கூடும். எதிலும் கவனமாக செயல்படுவது நல்லது. பணியாட்களால் இன்று ஒத்துழைப்பு ஏற்பட கொடுங்க. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி இருக்கும். இலக்கிய துறைகளில் உள்ளவருக்கு புகழ் கிடைக்கும்.
சக கலைஞர்கள் மூலம் உங்களுக்கு சில தொந்தரவுகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். கலை பொருட்கள் விற்பனை தொழில் செய்வருக்கு லாபம் அதிகரிக்கும். விவசாய தொழில் செய்பவர்களுக்கும் இன்று லாபம் உண்டாகக்கூடும். பெண்கள் இன்று குழப்பங்களை சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். நேர்மையான முறையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். பெண்களுக்கு இன்று மன அழுத்தம் சரியாகி முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காதல் பெரிய அளவில் பிரச்சனை கொடுக்காது. மன தெளிவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடும். இன்று மாணவர்கள் இன்று சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். மாணவர்களுக்கு இந்த நாள் மிகவும் பொன்னான நாளாக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வர கொடுங்க. மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். முடிஞ்சளவும் ஓய்வும் எடுத்துக் கொள்ளுங்கள். படிப்பிலும் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று நீங்க பணிகளை விரைவாக முடித்து காட்டுவீர்கள். வாழ்க்கை தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சிரமங்களை எல்லாம் படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. நம்பிக்கைக்குரியவர்களை மட்டும் கூட வைத்துக் கொள்ளுங்கள். வேண்டாத நபரிடம் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். சுவாதி. திட்டங்கள் அனைத்தும் பலிக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். பொருளாதார விருத்தியும் இன்று உண்டாக கொடுங்க. காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கி விடும் நாளாக இருக்க கொடுங்க. திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்ல கொடுங்க. இந்த நாளை நீங்க திருமண முயற்சிகளை மேற்கொண்டால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். விசாகம். மனப்பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. இரவும் பகலுமாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். சக நண்பர்களின் ஆதரவு இன்று ஏற்படக்கூடும். உணவு விஷயங்களில் மட்டும் கட்டுப்பாடு வேண்டும். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருங்கள். எதையும் நேர்மையாக செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. விருச்சிகம் ராசினியர்கள் இன்று காலப்போக்கில் உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். பாராட்டு மழையில் நனையும் நாளாக இருக்கக்கூடும். பண வரவும் உங்களுக்கு சீராக வரக்கூடும். தொழில் ரீதியாக எடுத்த முடிவுகளில் வெற்றி இருக்குங்க. முக்கிய முடிவுல மிக தெளிவாக எடுப்பீர்கள். குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான அறிகுறிகள் தோன்றும். அரசு வழி ஆதரவு கண்டிப்பாக இருக்கும். அனுகூலமான தீர்வு ஏற்படக்கூடும். இன்று குடும்பத்தில் ஏதாவது வேண்டாத பிரச்சனைகள் கொஞ்சம் தலை தூக்குங்க. உறவினர்கள், நண்பர்கள், பிள்ளைகள் என்று யாரிடமும் வீண் சண்டையை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு பின்னர் சரியாகும். அனைவரையும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்கும். தாய் வழி உறவுடன் ஏற்பட்ட மன சஞ்சலம் விலகி செல்ல கொடுங்க. சொத்து சார்ந்த விஷயங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். எதிரிகள் இன்று விலகி செல்ல கொடுங்க. இன்று நிர்வாக திறமைகள் கண்டிப்பாக பலிச்சிடும். வளர்ச்சி கூடும் நாள் என்று கூட சொல்ல முடியும். இந்த நாளை நீங்க கன கச்சிதமாக பயன்படுத்தி வெற்றி பெறுவீர்கள். நல்லது கெட்டதுகளில் பங்கு கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்கள் உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். பல நெருக்கடியிலும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருங்கள். பணிகளை விரைவாக முடியுங்கள். கண்டிப்பாக வெற்றி இருக்கும். காதலில் மட்டும் சின்ன குழப்பம் இருக்கும். முடிவுகள் எடுப்பதில் கொஞ்சம் கவனம் வேண்டும். காதலில் மட்டும் விட்டு பிடிவுங்கள். அவசரப்பட வேண்டாம். இன்று மாணவர்களுக்கு உற்சாகம் மிகுந்த நாளாக இருக்க கொடுங்க. கல்வியில் ஜெயிக்கக்கூடிய அம்சம் இருக்குங்க. உயர்கல்வி எல்லாம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு இன்று பல நெருக்கடியிலும் தாண்டி கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று நீங்க கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மன நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்குங்க. பகுத்தறிவு மேம்படும் நாளாக இருக்க கொடுங்க. புண்ணிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டமும் வெற்றி கொடுக்கும். பாதுகாப்பு நடைமுறைகளை நீங்க சரிவர பின்பற்றுங்கள். அது போதுங்க. அனுஷம். என்று பேச்சாற்றல் வெளிப்படக்கூடும். காணாமல் தெரிய பொருள் கையில் கிடைக்கக்கூடும். எதிலும் வளர்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. பிரச்சனைகள் ஓரளவு தலை தூக்கும். அனைவரையும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்கும். தாய் வழி உறவுகளுடன் ஏற்பட்ட மன சஞ்சலம் விலகி செல்ல கொடுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிரிகளால் இருந்த தொல்லைகள் படிப்படியாக குறைந்துவிடக்கூடும்.
கேட்டை. எல்லா துறைகளிலும் உங்களுக்கு புகழ் கிடைக்குங்க. நல்லவைகள் ஒரு பக்கம் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. தூர தேசத்து பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். இன்று விரைவாக எதிலும் ஈடுபடுவீர்கள். வெற்றிக்கான வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். சிந்தனையில் சில மாற்றங்கள் இருக்கும். சில நிகழ்வுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. தனுசு தனுசு ராசினியர்கள், இன்று தூர தேசத்து பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். பாதுகாப்பு குறைபாடுகளை எல்லாம் சரி கட்டி விடுவது நல்லது. முடிஞ்சளவு யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். யோசிக்காம செய்த காரியங்கள் கூட வெற்றி கிடைக்கும். வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். எண்ணங்கள் அனைத்தும் உங்களுக்கு நல்ல எண்ணங்களாக இருக்க கொடுங்க. அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடும். நன்மை எது தீமை எது என்று கலந்து ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும். இன்று தொழில் வியாபாரத்தில் திடீர் போட்டிகள் கொஞ்சம் இருக்குங்க. வீண் வார்த்தைகளை கோர்த்து பேசுவதை தவிர்த்து விடுங்கள். வேண்டாத விரோதிகளிடம் தயவு செய்து நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டாம். வாடிக்கையாளர்கள் மன நிறைவு அடைவதற்கான சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று பட்டும் படாமல் சில இடங்களில் நடந்து கொள்வது நல்லது. அதிகம் யோசித்து எதிலும் ஈடுபட வேண்டாம். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழுங்கள். வேலை செய்யக்கூடிய இடங்களில் நல்ல பேர் கிடைக்கும். உயர் அதிகாரியிடம் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். வீண் பேச்சுக்களை தவிர்த்து விட வேண்டும். எதிர்பார்த்த பணி உயர்வு கண்டிப்பாக கிடைக்குங்க. பெண்கள் இன்று எல்லோரிடமும் சிரித்த முகத்தை வெளிப்படுத்துவீர்கள். காரியங்களை சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை கூட பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்கள் இன்று திட்டமிட்டதை விட வேகமாக முன்னேறி செல்ல முடியும். காதல் மட்டுமே குழப்பத்தை கொடுக்கும். காதல் வெற்றி பெறுவதற்கு அமைதி வேண்டும். அவசரங்கள் இல்லாமல் இருப்பது நல்லது. என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். கல்வியில் ஜெயிக்கக்கூடிய அம்சத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். மாணவருக்கு இன்று எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் என்ற உயர் அதிகாரியின் நட்பு என்று ஏற்படக்கூடுங்க. கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழலும் இருக்கின்றது. மனம் இன்று நிறைவாகவே காணப்படக்கூடும். எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்வீர்கள். ஆன்மீகத்தை தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். தெய்வீக சிந்தனை என்று ஏற்படக்கூடும். தொழில் போட்டிகள் கண்டிப்பாக விலக்கி செல்லுங்க. இன்று நீங்க சோர்வடையாமல் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகளை உண்டாக்கிக் கொள்வீர்கள். போராடும் வீண் வார்த்தைகளை பேசிவிட வேண்டாம். அமைதியை வெளிப்படுத்துவது நல்லது. கவனமாக எதிலும் இருக்க வேண்டும். காரணமே இல்லாமல் கோபப்படுவீர்கள். கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். இருந்தாலும் தேவைக்காக அதிக வட்டி தொகைக்கு கடன் வாங்க வேண்டாம். உத்திராடம் பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. வரவும் ஓரளவு திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும். அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய எண்ணங்கள் இருக்குங்க. முறையாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கும். திடீர் போட்டிகளை சமாளித்து வெற்றி பெற வேண்டி இருக்குங்க. முயற்சி பண்ணுங்கள். உன் நல்ல மனசுக்கு நல்லது நடக்குங்க. மகரம் மகரம் ராசினியர்கள், இன்று புது புது யோசனைகள் மனதிற்குள் தோன்றும். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் கண்டிப்பாக இருக்கும். தன வரவு ஓரளவு திருப்தியை கொடுக்கும். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியுங்க. பணிகளை விரைவாக முடித்து காட்டுவீர்கள். சுப செய்தி ஒன்று சுற்றத்தார் மூலம் வந்து சேரும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். நல்ல பலன் ஓரளவு ஏற்படக்கூடும். குடும்பத்தினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். இன்று வீட்டை விட்டு வெளியில் தங்குவதற்கான சூழல் இருக்குங்க. திடீர் செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. அடுத்தவருக்கு எவ்வளவு நல்லது செய்தாலும் அது எடுபடாமல் போகலாம், பார்த்துக் கொள்ளுங்கள். பொருள் வரவு கண்டிப்பாக உண்டாகும். வாகனம் பூமி மூலம் உங்களுக்கு லாபம் ஏற்பட கொடுங்க. கிடைக்கின்ற லாபத்தை சரிவர பயன்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். முன்னோர்கள் ஆசையும் ஆலோசனையும் உங்களை கண்டிப்பாக நல்வழிப்படுத்தும். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பேச்சில் திறமையும் மதிப்பும் கண்டிப்பாக கூடிவிடும். பெண்கள் இன்று தூர தேசத்து பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். ஆன்மீக பணியில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். புகழ் கௌரவம் யாவும் உயர கொடுங்க. வீட்டு வேலைகளை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். பணியில் செல்லக்கூடிய வேலைகளையும் நல்ல முறையில் செய்து கொடுப்பீர்கள். என்று காதல் மட்டுமே குழப்பத்தை கொடுக்குங்க. அதில் மட்டும்தான் நீங்க விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். காதலில் தயவு செய்து பதட்டப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் மதிப்பும் மரியாதையும் உயர்த்திக் கொள்வீர்கள். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவீர்கள். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்கக்கூடும். வீண் பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில்
காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். என்று உங்களுடைய கடுமையான முயற்சிக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக அமையுங்க. அடுத்தவர் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். இன்று நல்ல நிலையில் வாழ்க்கையை எடுத்து செல்வீர்கள். எடுத்த முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். கௌரவம் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. ஏராளமாக செலவுகள் வருகின்றது என்று கவலைப்படுவீர்கள். கலைத்துறையில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். இன்று விவசாயத் துறையிலும் லாபம் கிடைக்க கொடுங்க. திருவோணம். மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனைகள் உண்டாகும். செல்வ செழிப்புடன் வாழ்வது மிக நல்லது. கௌரவம் ஏற்படுத்தக்கூடிய வேலையில் மட்டும் ஈடுபடுவீர்கள். காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். கொடுத்த வாக்கை இன்று நீங்க மேம்படுத்திக் கொள்வீர்கள். பொருளாதார விருத்தி இன்றி ஏற்பட கொடுங்க. வாகனம் மூலம் உங்களுக்கு லாபம் ஏற்பட கொடுங்க. இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழுங்கள், அது போதும். அவிட்டம். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். எதிரிகள் தவிடுபொடியாக கூடும். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவீர்கள். தயவு செய்து முன்கோபம் மட்டும் பட வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் பணி உண்டு என்று மட்டும் இருக்க பாருங்கள். யார் என்ன சொன்னாலும் யோசித்து எதையும் பேசுங்கள். குழப்பம் அடைய வேண்டாம். உன் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெற கொடுங்க. குழப்பங்களுக்கு தயவு செய்து இடம் கொடுக்க வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருந்தாலே கண்டிப்பாக வெற்றி இருக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் தூர தேசத்து செல்ல போட்ட திட்டம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. நல்லவரின் நட்பு கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். கும்பம் ராசினியர்கள் இன்று எதிரிடமிருந்து விடுபடும் நாளாக இருக்க கொடுங்க. மனோதைரியம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எடுத்த முடிவை இன்று நீங்க சரியான முறையில் அணுகி வெற்றி பெறுவீர்கள். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். ஏராளமாக செலவு செய்து எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கொஞ்சம் நீங்க மனக்கவலைப்பட வேண்டாம். அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். மருத்துவ செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். மற்றவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி கண்டிப்பாக கைகூடும். வீண் பிரச்சனைகளை சரி கட்டி விடுவீர்கள். கவனமாக எதிலும் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. புகழ் கௌரவம் யாவும் கண்டிப்பாக உயரும். கடின முயற்சிகளை மேற்கொண்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலைகள் உங்களுக்கு தகுந்த சூழ்நிலைகளாக கண்டிப்பாக அமையும். வாழ்க்கையில் உங்களுக்கு பெரிய கெடுதிகள் ஏதும் ஏற்படாது. உங்கள் பேச்சிற்கு மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பாக உயரும். கலைத்துறையினர் உற்சாகமாக செயல்படுவார்கள். வேலைகளை உடனுக்குடன் கண்டிப்பாக செய்து முடிப்பீர்கள். இன்று பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். வழக்கு விவகாரங்களில் முன்னேற்றம் இருக்கும். வாகன யோகம் என்று இருக்கக்கூடும். கும்பராசினியர்கள் வேலை தவறி உணவு உண்ணும்படியான சூழல் இருக்குங்க. அது மட்டும் வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் நல்ல முறையில் பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் குழப்பத்தை கொடுத்துதான் பின்னர் சரியாகும். அது வரைக்கும் நீங்க பொறுமையாக செயல்பட வேண்டும். காதலுக்காக பெரிய முடிவுகள் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். பெண்கள் வெளிநாடு பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்குங்க. யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். பெண்கள் கடுமையான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க கொடுங்க. என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கல்வியில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கலைத்துறையிலும் ஆர்வம் செல்லக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். என்று சொன்ன வேலைகளை கச்சிதமாக முடித்து காட்டுவீர்கள். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைந்து கொடுக்கும். என்று மருத்துவ செலவுகள் ஒரு பக்கம் அதிகரிக்கும். அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். ஏராளமான செலவுகள் இருக்குங்க. புகழ் கௌரவம் யாவும் உங்களை தேடி வரக்கூடும். பயப்பட வேண்டாம். சதயம். என்று உற்சாகமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். வேலைகளை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். உடனுக்குடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். கடன் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். இன்று உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்பட கொடுங்க. நாள்பாட்டு வியாதியிலிருந்து விலகி செல்ல கொடுங்க. மன பயம் ஏற்பட்டு பின்னர் எல்லாத்திற்கும் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. போராட்டாத்தி. நிலவில் உள்ள பணம் வரக்கூடுங்க. மகிழ்ச்சி மிகுந்த நாளாக இருக்கக்கூடும். மகத்தான காரியம் ஒன்றை செய்து முடிப்பீர்கள். வெளிநாட்டு பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். வீண் பழி சுமக்க வேண்டியிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். பேச்சு குறைத்துக் கொள்வது நல்லது. இன்று நீங்க எதையும் யோசித்து செயல்படுத்தினால் வெற்றி இருக்கும். கண் சம்பந்தமான கோளாறுகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். என்று நீங்க முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க.
மீனம் மீனம் ராசினியர்கள். இந்த நாள் அடுத்தபடி உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். உணவு விஷயங்களை மட்டும் கட்டுப்பாடு வேண்டும். காரசாரமான உணவுகளை எடுத்துக்கொள்வது தவறில்லை. அதிகம் காரப்படியான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில கொஞ்சம் பார்த்து செய்யுங்கள். சில காரியங்கள் தாமதமாகத்தான் நடக்கும். கொஞ்சம் முன்கோபம் வெளிப்பட கொடுங்க. சில காரியங்கள் நடக்கவில்லை என்ற கவலையும் இருக்கக்கூடும். உறவினர்களின் ஒத்துழைப்பு இல்லாமல் போகுங்க. இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் செயல்படுங்கள். முக்கியமாக மதிநுட்பத்துடன் செயல்படுங்கள். சில காரியங்கள் நடக்கவில்லை என்ற கவலை இருந்தாலும் கண்டிப்பாக நடக்கும். தாமதம் ஒன்றும் உங்களுக்கு தவறில்லை. தவறுதலாகவும் செல்லாது. அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. சிலருக்கு வெளிநாட்டு பயணங்கள் செல்லக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். வாகனங்கள் செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். எச்சரிக்கையுடன் செல்வதும் பொறுமையாக சென்று வருவதும் நல்லது. மனசுக்குள் ஏதாவது கலக்கல் இருந்து கொண்டே இருக்கும். காரணமே இல்லாமல் வீண் பழி சுமக்க வேண்டியிருக்கும். ஒதுங்கி சென்றாலும் வழியே வந்து சிலர் சண்டை போடலாம். ஆகையால் கவனமாக செயல்படுங்கள். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்வீர்கள். கண் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். வேலை தவறி உணவு உண்ணும்படி நேரம் இருக்குங்க. உணவு விஷயங்களை கவனம் இருக்கட்டும். பாத எரிச்சல், கால் பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்கின்றது. புதிய பதவிகள் அல்லது புதிய பொறுப்புகளும் தேடி வரக்கூடும். கடுமையான உழைப்பும் வெளிப்பட கொடுங்க. பெண்கள் இன்று அந்நிய தேச பயணங்கள் வெற்றியை கொடுக்கும். சில நேரங்களில் முன்கோபம் வெளிப்படக்கூடும். வார்த்தைகளை கவனம் இருக்கட்டும். தட்டு தடுமாறி சில வேலைகளை ஈடுபட வேண்டியிருக்கும். முக்கியமாக தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் இருக்க பாருங்கள். காதல் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தும். காதலுக்காக மன வலி இருக்குங்க. என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதில் தெளிவு வேண்டும். என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டீர்கள். உங்களுக்கான முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். தன வரவும் சீராக இருக்கக்கூடும். மாணவர்களுக்கு பொறுப்புகள் கொடுங்க. வாழ்க்கையில முன்னேற எடுத்து வைக்கக்கூடிய அடிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. இன்று வீடு வாகனம் மூலம் நன்மை ஏற்பட கொடுங்க. நம்பிக்கைக்குரியவர்களை மட்டும் கூட வைத்துக் கொள்ளுங்கள். சில பணிகளை வேக வேகமாக முடித்து காட்டுவீர்கள். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். இன்று இனிமையாக பேசி காரியங்களில் ஈடுபடுவது நல்லது. சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து பேச வேண்டும். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியுங்க. இன்று நீங்க மன தெளிவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். உத்திரட்டாத்தி. சிலர் வழியே வந்து உங்களுக்கு உதவிகள் செய்வது போல் பாசாங்கு காட்டுவார்கள். அவரிடம் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். நடக்காமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. சில மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைந்துவிடக்கூடும். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். சின்ன விஷயத்திற்கும் கோபப்படுவீர்கள். அலைந்து திரிந்து சில பணிகளை முடித்து காட்டுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். புகழும் கௌரவம் யாவும் கண்டிப்பாக உயருங்க. கடின முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய சூழல் இருக்குங்க. ரேவதி. உணவு விஷயங்களை கட்டுப்பாடு வேண்டும். மனதை தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும். நேரம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. பொதுவான காரியங்களை ஈடுபடும் பொழுது கவனம் இருக்கட்டும். ஒதுங்கி சென்றாலும் வழியே வந்து சிலர் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடுவார்கள். கொஞ்சம் அதனை பார்த்துக் கொள்ளுங்கள். என்று பாத பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்குங்க. இந்த நாளை நீங்க அற்புதமாக வழிநடத்தி செல்வது உங்க கையில் உள்ளது. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.